ஆ லாபம் சொல்லுவாங்க இல்லையா? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் லாபம் சொல்லுவாங்கல்ல. அந்த லாபம் வந்து எப்படி வரும்? நம்மளுக்கு ஒரு கையில ஒரு செல்லிங் பிரைஸ் அப்புறம் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணா லாபம் கிடைக்கும். கரெக்ட்டா? அந்த காஸ்ட் பிரைஸ் எப்படி வரும்? காஸ்ட் வேரியன்ஸ் எப்படி வரும்? டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல். இல்ல காஸ்ட்ன்றது என்னலாம்? ஒரு பொருள் பண்றதுக்கான லேபர், ஒரு பொருள் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட். கரெக்ட்டா? அத தவிர இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுலயே என்ன பண்ணுவாங்கன்னா வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் ரெண்டா பிரியுது. அப்போ இந்த காஸ்ட்ன்றது 4 லேபர், மெட்டீரியல், ஓவர்ஹெட்ஸ்ன்றது 3 காஸ்ட். அந்த லேபருக்குள்ளே 2 பைஃபர்கேஷன் குடுக்கறது தான் ரேட் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எவ்வளவு எஃபிஷியன்ட்டா பண்றாங்க? லேபருக்கு நான் குடுக்குற ரேட் வந்து எவ்வளவு தூரம் எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறது டைரக்ட் லேபர் ரேட் வேரியன்ஸ். டைரக்ட் மெட்டீரியல் வேரியன்ஸ்ன்றது என்னன்னா, மெட்டீரியல் வாங்குறது சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கும்போது நான் பிளான் பண்ணதுக்கும் நான் எனக்கு கிடைச்ச மெட்டீரியலுக்கும் எவ்வளவு தூரம் வேரியன்ஸ் ஆகுது. எனக்கு நிஜமாலே கை கடிக்கிறதா? கை கடிக்கிறதுனா என்ன? அட்வர்ஸா இருக்கா? எனக்கு அன்ஃபேவரபிளா இருக்கா? இல்ல நான் சப்ளையர் கிட்ட இருந்து பிளான் பண்ணி இதுதான் சப்ளையர் பிரைஸ்ன்னு நான் பிளான் பண்ணதுக்கும் ஆக்சுவலா சப்ளையர் எனக்கு கொடுத்த பிரைஸ்க்கும் எனக்கு வந்து கம்மி, அவர் கொடுத்த பிரைஸ் அதை விட கம்மியா இருக்கா? அப்போ எனக்கு அங்க நான் ஃபேவரபிலிட்டி பாக்குறேனா அப்படின்னு சொல்றது மெட்டீரியல் வேரியன்ஸ். ஓவர்ஹெட் வேரியன்ஸ்ன்றது என்னன்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இன்கர் பண்றேன் இல்லையா? அதுக்கும் ஒரு 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 ஸ்டாண்டர்ட் ரேட் மாதிரி வச்சிருப்பேன். 4000ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா எனக்கு 5000 ரூபாய் இன்கர் ஆகுறதுன்னா அப்ப நான் என்ன அர்த்தம்? நான் வந்து யோசிச்சதை விட எனக்கு ஆக்சுவல் ஜாஸ்தியா இன்கர் ஆயிருக்கு. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, ஐ எம் ட்ரைங் டு டூ அ கம்பேரிசன் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அண்ட் த ஆக்சுவல் காஸ்ட். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, என் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, அந்த டிஃபரன்சஸ் எனக்கு ஃபேவரபிளா இருக்கா? அந்த ஃபேவரபிள் டிஃபரன்சஸ் சம்டைம்ஸ் இப்படி கூட ஆகும். கொரோனா டைம்ல என்ன ஆச்சுன்னா பட்ஜெட் பண்ணிட்டாங்க, ஆனா ஆக்சுவல்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா எம்ப்ளாயீஸ்லாம் ஆஃபீஸ்க்கு வரல. அப்போ வந்து ரொம்ப அவங்க வந்து நிறைய லைட்டிங் சார்ஜஸ்லாம் சேவிங்ஸ் நடந்தது அந்த இயர்ல. ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சேவிங்ஸ் இன் ஸ்பேஸ் அது எல்லாமே நடந்தது. ஸோ ஒரு வேரியபிள் ஓவர்ஹெட்ல என்னெல்லாம் அப்படி நடந்தது? ஓவர்ஹெட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சிஸ் அந்த மாதிரி வரும். ஃபிக்ஸ்டு இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ட்ரில் டவுன் பண்ணி இதெல்லாம் சும்மா ஹை லெவலில் படிச்சுக்கோங்க. ஒரு நம்ம இப்போ இன்டர் லெவலில் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, லேபருக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லேபர் வேரியன்ஷன்ஸ் வரும். ஒன்று ரேட் வேரியன்ஸ், இன்னொன்று எஃபிஷியன்சி வேரியன்ஸ். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ் ஃபர்தராக இதுவாகும் எப்படின்னா மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ். நீங்க இது எங்க இந்த மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது எங்கேருந்து ப்ரொட்ரூட் ஆகி வருது? எதோட ஆரிஜின்னா ப்ராஃபிட்லேருந்து சேல்ஸ் சேல்ஸ் காஸ்டா பிரியறது. காஸ்ட் ஃபர்தரா பைஃபர்கேட் ஆகும்போது லேபர் மெட்டீரியல் ஓவரேஜ் ஆகுது. ஓவரேஜ் நம்மளுக்கு கிடையாது. லேபர் மெட்டீரியல்ல இருக்கிற ஃபர்தர் பைஃபர்கேஷன் குட்டி குட்டியா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நான் ரா மெட்டீரியல் வந்து சப்ளையர் கிட்ட வாங்கும்போது அந்த பிரைஸ் வேரியன்ஸ் எப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா பாக்குறது, இல்ல குவாண்டிட்டி அவங்க கிட்ட இருந்து வந்தது நம்ம பிளான் ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து ஜாஸ்தியா பண்ணி அந்த மாதிரி அஹ், என்ன சொல்லுவாங்க மைக்ரோ லெவல்ல பார்த்து வேரியன்சஸ் அனலைஸ் பண்ணி ஃபேவரபிளா இல்லையா? ஓகே எனக்கு ஃபேவரபிள்னா தான் ஏன் ஃபேவரபிள்? ஏன் அப்ப நான் ஜாஸ்தியா பிளானிங் பண்றது கூட சம்டைம்ஸ் ஜாஸ்தியா பண்ணிடுவாங்க. எக்ஸஸா பண்ணிடுவாங்க பட்ஜெட்டிங் டீம். ஜாஸ்தியா பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நான் வந்து காஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்கேன். என் பிளானிங்லேயே நான் ஓவர் ஸ்டேட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனா அன்ஃபேவரபிள் அட்வர்ஸ் வேரியன்ஸ் வரும்போது ரெண்டு ரீசனா இருக்கலாம். சி இந்த வேரியன்சஸ்லயே ஃபேவரபிள் வேரியன்ஸா இருக்கட்டும், அட்வர்ஸ் வேரியன்ஸா இருக்கட்டும், டபுள் ஸ்வாட் மாதிரி. டபுள் ஸ்வாட்னா என்னடா அஹ், அஹ், அஸ்வினி? வாட் இஸ் மீன் பை டபுள் ஸ்வாட்? செல்லம், எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சொல்லுங்க. ரெண்டு எட்ஜ் ஷார்ப்பா இருக்கு, அது ஒரு விஷயம். நம்ம வந்து இப்ப ஆப்பிள் கட் நைஃப ஆப்பிள்க்கும் கட் பண்ணலாம், வேற எதுக்கும் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? வேற எதுக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அட்வர்ஸ் வேரியன்ஸ் ஃபேவரபிள் வேரியன்ஸ் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் தெரியுமா?
ஃபேவரபிள் வேரியன்ஸ் வந்து நிஜமாலே நம்மளுக்கு சேவிங் கொடுக்கலாம். இல்லைன்னா ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் பட்ஜெட்ன்றது கூட அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரும். அட்வர்ஸ் வேரியன்ஸ்ன்றது வந்து நிஜமாலே நம்ம வந்து ஸ்டாண்டர்டு காஸ்டிங் இது பண்ணும்போது அசஸ் பண்ணும்போது நம்ம கம்மியாவே காஸ்ட் அசஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டிங் டைம்ல சில இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் தெரியாதனால காஸ்ட் பண்ணாமே பட்ஜெட் பண்ணாமே விட்டுருப்போம் அந்த ப்ராஜெக்ட். மேனேஜர் சொல்லும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆன்டிசிபேட் பண்றோமா, அதுக்கும் நீ காஸ்ட் இன்கர் பண்ண, நியூவா போட, ஹைலைட் பண்ண அதெல்லாம் சொல்லியிருந்தானா பட்ஜெட்டிங் பண்ண. ஒருவேளை சொல்லாமே இன்வாய்ஸ் மட்டும் வந்துட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? இட்ஸ் அட்வர்ஸ் வேரியன்ஸ். கரெக்டா? ஸோ ஆக மொத்தம் என்ன, பிசினஸ் கரெக்டா ஸ்டடி பண்ணணும். கரெக்டா? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதான்றதையும் பார்த்துக்கணும், ஓல்டு ப்ராஜெக்ட் ஏதாவது போறதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்னு கூட ஃபேவரபிலிட்டி வரும் கண்ணா. என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? சினாரியோ ஒரு ப்ராஜெக்ட் வரா மாதிரி போட்டிருப்போம், அந்த ப்ராஜெக்டே வந்திருக்காது. இந்த கொரோனா டைம்லலாம் ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு நினைச்சது ஆன்டிசிபேட் பண்ணதெல்லாம் வரல. நிறைய பெங்களூர் கோல்ட்மேன் சாக்ஸ், யூபிஎஸ், பார்க்லேஸ் இவங்களுக்கெல்லாம் சில ப்ராஜெக்ட்ஸ் வரா மாதிரி இருந்தது, ஆனா வரல. அப்ப என்ன ஆகும்? அது ப்ராஜெக்ட் வரும்னு சொல்லிட்டு நான் காஸ்ட் போட்டிருப்பேனா, அந்த செட் ஆஃப் எம்ப்ளாயி சேலரி, அட்மின், லைட்டிங்கு, ரெண்ட் எல்லாம் போட்டிருப்பேனா, வரவே இல்லைன்னா அதுவும் எனக்கு ஃபேவரபிள் தானே. அதுக்காக அதை நான் சேவிங்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? அது அந்த சினாரியோவை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் வியூல சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிஷா நீங்க சொல்லுங்க. ஒரு சினாரியோ செல்லம். ஒரு ப்ராஜெக்ட் வரும்னு நீங்க பார்த்து இன்கார்பரேட் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ப்ராஜெக்ட் வரல. அப்ப என்னோட காஸ்ட் ஃபேவரபிளா இருக்குமா இருக்காதா? கரெக்டா? டிஃபரன்ஸ் பண்றேங்கண்ணா. சி காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு மை ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் ஆர் தட் இஸ் வாட் ஐவ் ஆல்ரெடி ஃபோர்காஸ்டட்னு சொல்றேன். 700 போட்டிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் வரும்ட்டு. நான் ஆக்சுவல் பார்த்தானா 300 தான் வந்திருக்கு. இந்த 700 இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் மை ஃபோர்காஸ்டிங் டேட் ஆஃப் தட் நியூ ப்ராஜெக்ட். இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி பார்ப்பீங்க ஐஷா? இது கம்ப்ளீட்லி நம்மளுக்கு ஃபேவரபிள், ஆனா நாட் ஃபேவரபிள்ல. ஃபேவரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் பட் நாட் ஃபேவரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி growth ஆஃப் an ஆர்கனைசேஷன்ல. ஸோ நம்ம அப்படிலாம் கமெண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நம்மளதான் கமெண்ட்ரி எது சொல்லுவாங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் தான் உட்காந்து எழுதணும். நம்ம தான் ஒரு ஒரு ஃபேவரபிலிட்டி பார்த்து இது பண்ணிட்டு இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணும். சரியா? டீடைல்டு ஆக்டிவிட்டி, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. நல்லா இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. யூ வில் லைக் யுவர் ஜாப் a lot. see மைண்ட் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும், பட் படிச்சதையே நீங்க வேலை பண்ணோன்றது எவ்வளவு பெரிய ஹாப்பினஸ். என்ன மித்ரா? ஒரு வேலையை படிச்ச வேலையிலேயே நீங்க உட்காந்துக்கிறீங்க, அந்த படிச்ச ரிலேட்டடாவே ஒரு வேலை உட்காந்துக்கிறீங்கன்னா எவ்வளவு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்ல. ஏன் உங்க வாய்ஸ் எப்படியோ எனக்கு ரொம்ப ஃபீபிளா கேக்குது மித்ரா வாய்ஸ்? இப்ப கேக்குது, ஆனாலும் இந்த டெய்லியும் இந்த கணீர்னு ஒரு வாய்ஸ் வரல. ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு மாதிரி இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ அப்பனா the commentary, the language, the English proficiency, written as well as your oral communication அந்த ப்ரொஃபைலுக்கு அப்படியே அந்த லெவலுக்கு நீங்க எடுத்துன்னு போய் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். தட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நம்மளோட பர்வியூவில் இங்கே இப்படிதான் வந்து நம்ம இந்த காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நம்மளுக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பார்ட் ஃபுல்லா ஸ்டேஜ் 2ல பார்க்க போறீங்க. இதையும் தான் நான் பார்க்க போறீங்க. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா ஸ்டேஜ் 2ல பார்க்க போறீங்க. ஓகே? அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தாரக மந்திரம் ரூலு அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுன்னா இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இது எப்படின்னு கேக்குறீங்களா கண்ணா? காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். இது ஒரு சம்ஸ் வரும்போது கனெக்ட் பண்ற ஜலம். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா இப்போதைக்கு. இந்த இது வந்து ஒரு ஒரு சம்மோட கனெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்ட்டு. அந்த சம்மோட எக்ஸாம்பிள் வச்சோம்னா, இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல். இது என்னன்றது இது வந்து பழமொழி மாதிரி வச்சுக்கோங்களேன் செல்வா. பழமொழியை நம்ம சம்ல இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபார் அ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்.
இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மேட். என்னம்மா சொல்லுங்கம்மா. ஆ ஆ ஆ அந்த வகையில ஃபேவரபிள். ஆனா ப்ராஜெக்ட் வராதுன்ற போது ஆர்கனைசேஷனோட growth எஃபெக்ட் ஆகுதுல்ல செல்வா. ஆமா, பைசா நிக்குதுன்றது ஃபேவரபிள். பயங்கர ஒரு ஒரு மாதிரி, இஃப் யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் திஸ் டு தி ஆர்கனைசேஷனோட growth பார்த்தோம்னா அது அன்ஃபேவரபிள். அதையும் நீங்க கமெண்ட்ரியா எழுதணும்ன்ற நான். அதாவது ஃபேவரபிலிட்டின்ற ஒரு வேர்ட்னால நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்காம எடுத்துன்னு எழுதாம we have to do a in-depth investigation. ஏன் இவ்ளோ எப்படி இவ்ளோ ஹியூஜான டிஃபரன்ஸ் வருது அப்படின்றது நம்ம யோசிக்கணும் அப்படின்ற as a காஸ்ட் அக்கௌண்டன்ட். அப்போ ஒரு ப்ராஜெக்டே வரலன்னா கேட்கணும், ஏன் சார் ப்ராஜெக்ட் ஏன் 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 ப்ராஜெக்ட் வரல, எதனால டிலே ஆயிருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லம்மா ரிசோர்சஸ் ரெக்ரூட்டிங் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் டிலே ஆயிட்டு இருக்கு, ஒரு மாசம் கழிச்சு தான் வரும், இந்த மாசம் உனக்கு ஃபேவரபிள் தான் வரும், ஓகேவா, ஆனா அடுத்த மாசம் உனக்கு ப்ராஜெக்ட் வந்து லைவ் ப்ராஜெக்டை வந்து எடுத்துன்னு வந்துருவாங்க, இங்கேருந்து ஒருத்தர் வந்து ஆன்ஷோர் போய் டிரான்சிஷன் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த கதையெல்லாம் எழுதணும் செல்லம். Project is expected to be live from next month. Transition is going to kickstart from next month. So the expected no cost is anticipated to incur from next month அப்படின்ற எல்லா கதையும் எழுதணும் as a cost accountant. நீங்க தான் எழுதணும், நம்ம தான் எழுதணும். எழுதி ஸ்பெஷல் இது பண்ணி ஃபாலோ அப்பும் நம்ம தான் பண்ணோம் அதுக்கு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ நான் வந்து ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு நான் அதுதான் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் வி வில் கோ டு இன்ட்ரடக்ஷன் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல குட்டி சின்ன வயசுலலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, 1 - 2, 2 - 3 இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம போட்டிருப்போம். லைக் அந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு சிஏ ஒரு ஃபேக்கல்ட்டி தான், சிஏ சீனியர் ஃபேக்கல்ட்டி தான் இந்த ஃபார்மேட் ஆக்சுவலாக எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அதை சிடபிள்யூலாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதை நீங்க வந்து எக்ஸாம்ஸ்லயும் வந்து அப்ளை பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. இது என்னன்னா எஸ்கியூன்றது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, எஸ்பின்றது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஏக்யூ எஸ்கியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் பட்ஜெட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட்டிங் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏக்யூ அப்படின்னா ஆக்சுவல் குவான்டிட்டி, எஸ்பின்றது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அதாவது பட்ஜெட்டிங் மாதிரி ப்ரைஸ், ஏக்யூ ஆக்சுவல் குவான்டிட்டி, ஏக்யூ ஆக்சுவல் இது எல்லாமே ஆக்சுவல்ஸ். இப்போ இந்த ஃபார்மேட் 1 என்ன சொல்றதுன்னா, இப்போ உங்களுக்கு 2 மார்க்ஸ் சம்ல டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? ஒண்ணுமே இல்லை கண்ணம்மா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துருவாங்க, ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருவாங்க, ஆக்சுவல் பிரைஸ் கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்கியூ இன்டு எஸ்பி, ஏக்யூ இன்டு எஸ்பி, ஏக்யூ இன்டு ஏபி 1 2 3 போட்டுக்கோங்க. 1 - 2 அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பண்ணா டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கிடைச்சிடும். இது 2 - 3 பண்ணுனா பிரைஸ் வேரியன்ஸ் கிடைச்சிடும். 1 - 3 பண்ணா காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிடும். இது 2 மார்க்ஸ் சம்ம. நீங்க உட்காந்துட்டு ஃபுல் ஃபார்முலாலாம் எழுதிட்டு இருக்க வேணாம், டைம் சேவ் பண்ணோம்ல. ஆக்சுவலா சிஏ பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் சிடபிள்யூ எடுத்துட்டாங்க இந்த ஃபார்மேட்டை, அப்புறம் சிஎஸும் ஷேடோ பண்ணி இதை வந்து இப்போ சிஎம்ஏ யூஎஸ் இருக்கு இல்லையா, சீமாவா ஏதோ சொல்றாங்க யூஎஸ் ஓடுது, டக்குனு ஞாபகம் இல்லை, அவங்களுக்கும் இது அப்ளை பண்றாங்க, ஏசிசிஏலையும் இது அப்ளை பண்றாங்க. அதனால இந்த ஃபார்மேட் வந்து இப்போ வந்து அக்ரீடு பை ஆல் த ஃபினான்ஸ் என்ன சொல்றது எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த குட்டி ஃபார்மேட்டை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி டு ஆக்சுவல் ப்ரைஸ், இது மூணும். இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அதாவது நான் சப்ளையர் கிட்டேருந்து வாங்குற மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ல நான் நான் பிளான் பண்ணதுக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலா இன்கர் ஆகிறதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத அந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்.
அதுல ரெண்டு விதமா ஸ்ப்ளிட் பண்றாங்க. என்னன்னா, நான் பிளான் பண்ண குவாண்டிட்டி தான் நான் வாங்குறேன்னா யூசேஜ் வேரியன்ஸ், நான் பிளான் பண்ண பிரைஸ்ல தான் மெட்டீரியல் வந்து சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோமா, அந்த ரெண்டு பிட்டையும் ஆட் பண்ணானா காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிடும். இதுதான் ஹை லெவல் ஸ்டோரி லைன். உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க சம்ல, கவலைப்படாதீங்க. ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி, ஆக்சுவல் குவாண்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ். ஜஸ்ட் நீங்க இதை வந்து அப்ளை பண்ணணும். இந்த குட்டி ஃபார்மேட், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக் ஃபார்மேட். நான் டைப் 1 ஃபார்மேட்னு போட்டிருக்கேன். பேசிக் ஃபார்மேட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் டு அட்டாக் எனி 2 மார்க் சம் இன் சிஏ, சிடபிள்யூஏ, சிஎஸ். இது எல்லாருக்கும் புரியுறதா? எனக்கு எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நான் இன்னைக்கு 8:30 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், சரியா? நாளையில இருந்து 8 to 9 வச்சுக்கலாம், ஓகேவா? சின்ன ரெக்வெஸ்ட். தேங்க்ஸ். ஆயிஷா, இது வந்து டைப் 1 ஃபார்மேட். உங்களுக்கு புரியுதா ஆயிஷா இந்த ஃபார்மேட் மட்டும்? ஹை லெவல்ல. இப்போ வந்து அஸ்வினிக்கு புரியுதா? அஸ்வினி, ஓகே. அக்ஷயா, அக்ஷயா இருக்கா? குட். மித்ரா, உங்களுக்குண்ணா? ஓகே. எனக்கு உங்க வாய்ஸ் கேட்கல மித்ரா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்க வால்யூம் டிஃப்ரெண்டா இருக்கு. செல்வா, உங்களுக்கு புரியுதா செல்வா? டைப் 1 ஃபார்மேட் ஈஸி டு கிராக் 2 மார்க்ஸ். குட். ஸ்ரேயா, வஷிதா இருக்காங்களா? வஷிதா இல்லையா? ஓகே, இருக்காங்க. ஓகே, வஷிதா உங்களுக்கு புரியுதா? விஜயலட்சுமிக்கு புரியுதா? குட். இந்த குட்டி ஃபார்மேட் ஃபார் இது 2 மார்க்ஸ். இப்போ இதே ஃபார்மேட்டை அப்படியே இங்க காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெக் நம்ம பார்த்தோம்ல, இப்ப இந்த லெக் பார்த்தா மாதிரியே லேபர் காஸ்டிங் எப்படி பிரியறது தெரியுமா? ரெண்டா பிரியறது. ஒன்னு எஃபிஷியன்சி, இன்னொன்னு பிரைஸ். இந்த ஃபார்முலாலயே லேபர் மாத்திரம் பாருங்களேன். ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி லேபர்ல எடுத்துட்டு வர முடியாது. Q is replaced by H. ஓகே, P பிரைஸ்னு இல்லாம இங்க ரேட்னு சொல்றாங்க. அதே மாதிரி குவாண்டிட்டி நீங்க சொல்ல முடியாது. HQ ஹவர்ஸ், இங்க ஆர். இங்க ஆக்சுவல் குவாண்டிட்டியில ஆக்சுவல் ஹவர்ஸ். எவ்வளவு மணி நேரம் வேலை பார்த்தாங்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ரேட். இந்த பிரைஸ் பிரைஸ் பிரைஸ்ன்றது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ரேட். ஓகேவா? அவ்வளவுதான், இந்த ஃபார்முலா வந்துருச்சு. SH for standard hours, AH for actual hours, SR for standard rate, AR for actual rate. 2 marks சமம், சரியா? அதே மாதிரி பாருங்க கண்ணா, இங்க லேபர் காஸ்ட், லேபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். எவ்வளவு அவன் வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா வேலை பண்றான், இன்னொன்னு அவனுக்கு நான் எவ்வளவு லேபர் சார்ஜ் கொடுக்கணும். அந்த கான்டெக்ட்ல தான் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் டிவைடட் இன்டு டூ கேட்டகரிஸ் கால்ட் as direct labor efficiency variance, direct labor price variance. அப்புறம் ஃபைனலா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ SH into SR 1, AH. இல்லக்கண்ணா, இப்போ இது 100 இருக்குன்னு வச்சுக்கோடா, 200னா இது 300, 1 minus 3. இதோடது SH into SR இப்படி வரும். இங்க போடுறா 1 minus 2 நானா SH into SR minus AH into AR. சாரி, SH into SR minus AH into SR அப்படி வரும் 1 minus 2க்கு. 2 minus 3க்கு AH into SR minus AH into AR. இப்போ let's say இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1000, 2000, 3000 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 minus 2னா என்ன பண்ணுவோம்? 1000 minus 2000. புரியுதா செல்வா? பிரைஸ்னா என்னன்னா இப்படி இப்படிதான் வரும். இப்படி வந்தாதான் கரெக்ட். காஸ்ட், ஆமா, அதான் அதுதான் ஈக்குவேஷன் கண்ணா. ஆமா, எஃபிஷியன்சியும் பிரைஸும் சேர்த்தா காஸ்ட்.
அங்க யூசேஜும் பிரைஸும் சேர்த்தா மெட்டீரியல் காஸ்ட். அவ்வளவுதான். this minus this. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்கே இப்படி பண்ணாலும் உங்களுக்கு -2000 தான் வரும். இது பண்ணாலும் -2000 தான். ஸோ அந்த செக் பாயிண்ட்டும் இங்க கன்ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்றேன். நல்லா கொடுத்துருக்காங்கல்ல இந்த சிஏ சீனியர் ஃபேக்கல்டி, நல்லா கொடுத்துருக்காரு இந்த ஃபார்மேட். இட் இஸ் சிம்பிளிஃபையிங் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார்முலா. ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைன்னா அப்படியே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்குன்னு இல்ல, லைக் நான் உங்களுக்கு சொல்லல, சில பேர் ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்பவே ஈஸியா ஃபீல் பண்ணாங்க. ஃபீட்பேக்லாம் நாங்க கொடுத்தோம் அந்த சாருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிலாம் சொன்னோம். இப்போ சிடபிள்யூ இன்ஸ்டியூட்ல இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை வச்சு நீங்க எக்ஸாம்லயும் அட்டன் பண்ணலாம், தப்பு கிடையாது, மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. சரியா? இந்த டைப் 1 ஃபார் மெட்டீரியல் காஸ்டிங் அண்ட் டைப் 1 ஃபார் லேபர் காஸ்டிங் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர், வெரி குட். இப்போ மெட்டீரியல் காஸ்டிங்ல இன்னொரு டைப் 2 இது எப்ப வரும் அப்படின்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி அப்படின்ற ஒரு டேட்டாவை நம்ம கண்டுபிடிப்போம். அது சம் வரும்போது என்ன எதுக்கு அது கண்டுபிடிக்கிறோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை கண்ணா, இந்த 1 2 3ன்றதுக்கு பதிலாக ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்றோம். எது? இவன் அதே மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே ரிப்பீட். இந்த லாஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் ரிப்பீட். அவன் 4ஆ போயிடுறான். இந்த செகண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் 3ஆ வந்துடுறான். அப்போ ரெண்டாவது வரான் பார்த்தீங்களா, அங்கே தான் ஒருத்தர் வராரு புதுசா. எப்படின்னா ஆர்எஸ்கியூ. இவர் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு சொல்றோமா, இவரை என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆர்எஸ்கியூவை ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு சொல்றோம். அவரை மட்டும் இன்கார்பரேட் பண்றோம். நடுவில் 1 அப்படியே இருக்காரு, 3ன்னு சொல்றவர் 4க்கு போறாரு, 2ன்னு சொல்றவர் 3க்கு போறாரு. நடுவில் ஒருத்தர் வராரு, யாரு? ஆர்எஸ்கியூ. ஆர்எஸ்கியூ இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஓகேவா? அப்ப அதே மாதிரி கண்ணா 1 2 3 4 போட்டுக்கோங்க. 1 - 2 இவரு மைனஸ் இவரு, 2 - 3 இவங்க மைனஸ் இவங்க. அப்போ இந்த 2 2 டேஷ் ஆயிடுமா? இங்க பாத்தீங்கன்னா உத்து பாருங்களேன், 1 - 2ல இது காமன் 2 இருக்கா? அப்ப ரிமைனிங் என்ன வருது? 1 - 3. 1 - 3னா இவங்க மைனஸ் இவங்க. அப்புறம் அடுத்தது 3 - 4. அப்ப 3 3 காமனா இருக்கா? டேஷ் பண்ணா என்ன? 1 - 4. இவங்க மைனஸ் இவங்க. இப்போ முன்னாடி நம்ம என்ன படிச்சோம் டைப் 1ல? இவங்க 3 பேர் தானே படிச்சோம். இப்போ இந்த யூசேஜ்ன்றது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படின்னா ஈல்ட் அண்ட் மிக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா யூசேஜ்ன்றது இங்க ஃபர்தரா ஈல்ட் அண்ட் மிக்ஸ்ன்னு ஆகுதுல, அதுக்கு தான் அங்க ஃபார்முலா. யூசேஜ் வரைக்கும் இந்த இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் டைப் 1 செல்லம், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இந்த யூசேஜ் இருக்குல்ல, அதை திருப்பி ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1 - 2 ஈல்டாவும் 2 - 3 மிக்ஸாவும் பிரிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு 2 வாட்டி எழுதி பாருங்களேன், சூப்பரா புரிஞ்சிடும் எல்லாருக்கும். கான்ஃபிடென்ட்டா பார்த்து 2 வாட்டி எழுதுங்க. அப்படி எழுதிட்டதுக்கு அப்புறம் பார்க்காம நீங்க ஒரு வாட்டி நீங்களே எழுதிருவீங்க. இது டைப் 2வா? இதே மாதிரிங்க சூப்பரா. இவர் இருக்காருல்ல, இவரு 1 1 வந்துடுறாரா? இங்க ஏஜ் இன்டு 4க்கு மூவ் ஆயிடுறாரு. ஏஜ் இன்டு 3க்கு மூவ். நடுவில் அங்க ஆர்எஸ்கியூ போட்டோமா, அதுக்கு பதிலா ஆர்எஸ்ஹெச் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இங்கேயும் அதே மாதிரி தான். அங்க வந்து யூசேஜுக்கு என்ன பண்ணோம்? ஈல்ட் அண்ட் மிக்ஸா. இங்க என்ன பண்ணுவோம்னா அதே தான், ஈல்ட் அண்ட் மிக்ஸ். ஓகே, மிக்ஸ் வேரியன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேங் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். 1 - 2 2 - 3 1 - 3 1 - 3 3 - 4 1 - 4. So yield variance plus mix variance will give you efficiency variance. Efficiency variance plus rate variance will give you cost variance. அவ்வளவுதான். இதுதான் டைப் 1 ஃபார்முலா. இதுவும் 2 மார்க்ஸ் நமக்கு எம்சிக்யூக்கு. இது either it will come as a 7 mark problem, okay, இல்லனா you will get both the material and labor combined for 14 mark problem for type 2. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஒரு 1% ஐடியா. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார்மேட் சொல்றேன், ஃபார்மேட். இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் படிச்சீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்ததுன்னா சொல்லையா அப்படியே ஃபார்ம் அந்த போடுறோம், 1 2 3 4 போடுறோம், 1 - 2 போடுறோம், அந்த நம்பரை இன்கார்பரேட் பண்றோம், ஆன்சர் அவ்வளவுதான். ஆக்சுவலாக நாங்களாம் படிக்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேடுவோம் ஆன்சர்ஸ்லாம். தேடிட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்தோன்னா எங்களுக்கு அப்படியே சிரிச்சுன்னு அந்த 3 மணி நேரம் பேப்பர் அட்டன் பண்ணுவோம். காஸ்டிங் பேப்பர், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர்லாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வரல அப்படின்னா கொஞ்சம் இந்த தொங்க போட்டுனே எழுதுவாங்களே, அந்த மாதிரி தொங்க போட்டுனே எழுதுவோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்குலாம் அப்போ எப்படின்னா 15 மார்க்ஸ், ஒன்று 15 மார்க்ஸு,
அப்புறம் 1 மார்க் 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எம்சிக்யூஸ் கிடையாது. சப்ஸ்டான்சியேஷனோட நாங்க குடுக்கணும். ஸ்டேட் வித் ரீசன்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்துருதுன்னா அந்த காஸ்டிங் பேப்பர் எக்ஸம்ஷன் தான். ஷுவரா சொல்லிடலாம். அந்த மாதிரி நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவ்வளோ தூரம் உங்களுக்கு இது ரொம்ப என்ன சொல்றது பேக்கப் பண்ணணும்னு சொல்றேன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இங்க மட்டும் இல்ல செல்லம், ஸ்டேஜ் 1 மட்டும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இதே ரிப்பீட் ஆகுது. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான ஒரு சாப்டர்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார் பெட்டர் ஸ்கோரிங் சொல்றேன். சரியா? ஃப்ரைடே கிளாஸ் வரும்போது டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 பார்த்து 2 வாட்டி, இந்த 2 நாள்ல பார்த்து 2 வாட்டி எழுதுங்க. எனக்கு என்னோட பெஸ்ட் 80% வந்து உங்களால பார்க்காம கண்டிப்பா தேர்ட் வாட்டி எழுத முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இல்லனா இந்த கோர்ஸ் ஆஃப் நான் சொல்லி தர ஃபார்மேட் வந்து பிராக்டிஸ் ஆயிடும். ஓகேவா? குட். ஆயிஷா புரிஞ்சுதா ஆயிஷா? அஸ்வினி, அக்ஷயா புரிஞ்சுதானா? மித்ரா குட். செல்வா சூப்பர். ஸ்ரேயா குட். வஷிதா, விஜயலட்சுமி. ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா சம்ஸ் ஹோம்ஒர்க் இல்லை, இன்னைக்கு ஃபார்மேட் தான் ஹோம்ஒர்க். 2 வாட்டி பார்த்து எழுதுறீங்க. குட்டி நோட் மட்டும், காஸ்டிங் குட்டி நோட்ல மட்டும் பார்த்து எழுதுறது உங்களோட நோட்ல எழுதுங்க. குட்டி நோட்ல பார்க்காம ஒரு வாட்டி ஃபுல்லா எழுதிருங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இந்த 4 ஃபார்மேட்டு. சி 80% இந்த ஃபார்மேட் வச்சு கரெக்ட் பண்ணலாம் செல்லம். 20% சம்ல கொஞ்சம் ட்ரிக்காக தான் கொடுப்பான். அது படிச்சு கிராக் அவுட் பண்ணும்போது இந்த 80% உங்களுக்கு அங்க அந்த 20% சொல்யூஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாரட்டோ பிரின்சிபல் தான். 80% this 4 formats will help you to crack out your 20% of problems in the sum. ப்ராப்ளம்ன்றது கஷ்டத்தை சொல்றேன், ப்ராப்ளம் இல்ல. கஷ்டமா இருக்கும்ல சில போர்ஷன், அது இது இந்த 80% ஆஃப் நாலேஜ் இருக்கிறது அங்க கிராக் அவுட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா ஐம் டாம் ஷுவர் நீங்கெல்லாம் வந்து ஃப்ரைடே இன்னைக்கு ரெடியா வருவீங்கன்றது எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். பட் தென் ஃபார் ஃபியூ ரீசன்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன் கேஸ் ஆஃப் எனி திங்னாக்கா டூ இட் ஆன் வீக்கெண்ட் அட்லீஸ்ட். ஸோ இந்த ஃபைல் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன், அதனால நான் திருப்பி இன்னைக்கு ரிப்பீட் பண்ணி அனுப்பல, ரெக்கார்டிங் மட்டும் அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா செல்லம்? ஓகே. அஸ்வினி தேங்க்யூ, ஆயிஷா தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ கண்ணா, விஜயலட்சுமி தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ. சொல் சொல்லுங்கம்மா. இது ஈஸியா இருக்கும், டைம் சேவிங் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க அதை நாங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா அதுவே படிச்சிடுங்க செல்லம்மா. நீங்க பாருங்க கண்ணா. சி நான் இப்ப என்னோட கிளாஸஸ் எல்லாமே நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் சம் போடலாம் சொல்ல. என்னோட என்னோட தாட் ப்ராசஸ்னா இப்படியும் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, உங்களோட உங்களோட இஷ்டம் தான் கண்ணம்மா. எனக்கு எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே சிடபிள்யூ இன்டர் கிளியர் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு நான் இங்க சப்போர்ட் பண்றேன். இப்படியும் பண்ணலான்றது இது ஒரு வழியா சொல்றேன், அவ்வளவுதான். திஸ் ஐ டுக் இட் ஃப்ரம் லைக் ஒரு சிடபிள்யூ ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, சிஏ ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு சிடபிள்யூ எக்ஸாம்ல அப்ரூவ் பண்ணுவாங்களான்னு கேட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்மேட் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க எந்த ஃபார்மேட் இருந்தாலும் ஓகே தான். டைரக்டா நான் ஃபார்முலா படிக்கிறேன் மேம், நோ ப்ராப்ளம், அப்சல்யூட்லி ஃபைன். என்னோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் நான் சொல்லி தரேன் சொல்லுமா. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா பண்ணுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு கிளியர் சிடபிள்யூ இன்டர், அவ்வளவுதான். நல்லா குவாலிஃபை ஆகி சூப்பரா லைஃப்ல வேற லெவல்ல எல்லாரும் உட்காந்துக்கணும், என்னோட இன்டென்ஷன் அதுதான். இந்த இந்த சாப்டருக்கு இல்ல, எல்லா கான்செப்ட்ஸ்க்குமே அதே தான். ஒண்ணுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது. என்னோட ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மெத்தட் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. மைக்ரோ லெவல்ல சொல்லி தரும்போது உங்களுக்கு டவுட்டே வராது. நீங்க வந்து அந்த 4 ஸ்டெப்பை ஒரு ஸ்டெப்பா கூட கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? நான் ஃபார் அதர் சாப்டர்ஸும் சொல்றேன். ஸோ யூ கோ ஹெட் வித் யுவர் ஓன் ஐடியாஸ் சொல்லம். நோ, எல்லாருக்குமே சொல்றோம், நோ ப்ராப்ளம். ஓகே. யாரு? ஸ்ரேயா கேட்டீங்களா? இப்ப ஸ்ரேயா கேட்டீங்களா அந்த டவுட்? விஜயலட்சுமியா? யாரு? இப்ப யார் கேட்டீங்க? எனக்கு வாய்ஸ் ரெக்லெக்ட் பண்ணுங்க. ஸ்ரேயா, ஓகே 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 ஸ்ரேயா, ஆல் தி பெஸ்ட்ரா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா. எப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே பழம் சிடபிள்யூ இன்டர் முடிக்கணும்.
பிகாம் நீங்களாம் நல்லபடியா முடிக்கணும் அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் ஆப் பண்ணிக்கோங்க. ஓகே செல்லம். தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. மித்ரா என்னடா ஆச்சு உன்னோட வாய்ஸ்?